Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கொடுத்திருக்கிற சர்க்யூட்டுக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine Norton's equivalent circuit. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ABங்கற டெர்மினல் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை மட்டும் தான் நம்ம டிரா பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்ம எதுவும் பண்ண கூடாது. ஓகேவா? அப்ப நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் அப்படினா நம்ம என்னென்ன பாராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? RN கண்டுபிடிக்கணும். அடுத்து IN கண்டுபிடிக்கணும். இந்த IN தான் நம்ம வேற என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படினா ISC ன்னு சொல்லுவோம். INங்கிறது நார்டன்ஸ் கரண்ட், ISCங்கிறது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அப்போ RNனும் INனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த ரெண்டு பாராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை டிரா பண்ணி அதோட வேல்யூஸ் என்னன்னு போடணும். ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் RN ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப RN ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா கொடுத்திருக்கிற சர்க்யூட்ல நம்ம என்ன பண்ணனும்? இந்த மூணு பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா determine the current flowing through any resistance ன்னு சொல்லி இருந்தாதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இல்லை, நம்ம நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த AB பாருங்க எப்படி இருக்கு, ஓப்பனா இருக்கு. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த AB டெர்மினலுக்கு அக்ராஸா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க எதையுமே பண்ணாதீங்க. ஸோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ண தேவையே இல்லை. ஆல்ரெடி அவங்களே ரிமூவ் பண்ணி சர்க்யூட்டை கொடுத்துட்டாங்க. ஏபினும் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ். சப்போஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துருக்கிற சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை. ஓகே. ஸோ அப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் எப்படி போடுவோம்? ஸோ இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் சர்க்யூட்டு, இது ஆல்ரெடி அவங்களே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது ஓப்பன் சர்க்யூட்டுங்கிறதுனால இந்த 5 ஓம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் நோ வே கனெக்டட் டு ஏபி டெர்மினல். கரெக்டா? சரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7ம் 2ம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 7 + 2 9. இப்போ இந்த 9 ஓமும் இந்த 5 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்? parallel கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 3.21 வரும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel அப்படின்னா ஈக்குவலன்ட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 9 × 5 / 9 + 5ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் 3.21 ஓம்ஸ்ன்னு வரும். இதுதான் நம்மளோட RNோட வேல்யூ. ஓகேவா மேடம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RNக்கும் RTHக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது நார்டன்ஸ் தியரம்ங்கிறதுனால நம்ம RN ரெப்ரசென்ட் பண்றோம். தெவினியன்ஸ் தியரமா இருந்ததுன்னா RTHன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அவ்வளவுதான். பட் இந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா சேம் தான். RTHக்கு என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் RN ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா IN கண்டுபிடிக்கணும். IN ஆர் ISC. அது என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அது ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக தான் நமக்கு என்ன இருந்திருக்கும்? லோட் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அப்போ அந்த டெர்மினலை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. கொடுத்துருக்கிற சர்க்யூட்ல ஏபியை மட்டும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஷார்ட்டட் பாத்தில் போகிற கரண்ட் தான் வந்து ISC இல்லைன்னா IN. இப்போ பாருங்க, இந்த ஷார்ட்டட் பாத்துக்கு பேரலலாக எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே இந்த 5 ஓமை எலிமினேட் பண்ணிடுவோம். ஏன் மேடம் 5 ஓமை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னா இது ஷார்ட்டட் பாத். அப்போ ஷார்ட்டட் பாத்னா என்ன? லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். அப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும்னா ஒன்லி இந்த ஷார்ட்டட் பாத் வழியாக தான் போகும், லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் போகும் கரண்ட்டு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா கரண்ட் நமக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து எலிமினேட் பண்ணிடுறோம்.
ஆல்மோஸ்ட் 0 கரண்ட் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போ இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சர்க்கியூட் நமக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். 25 ஆம்பியர், 5 ஓம், 7 ஓம், 2 ஓம். இதை நம்ம இது பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம், ஷார்ட் சர்க்கியூட்டட் பாத் வந்துடும். அப்போது இந்த 5 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? 25 ஆம்பியர். ஏன்னா இது கரண்ட் சோர்ஸ். கரெக்டா? அப்போது இந்த 5 ஓம் வழியாக போகிற கரண்ட் வந்து 25. இந்த 25 ஆம்பியர் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா 2ஆக டிவைட் ஆகுது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் டிவிஷன் டெக்னிக் என்ன? டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். எனக்கு இந்த 7 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் வேணும். அப்போது இந்த 7 ஓம்க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அதனால டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 7 + 2. ஓகேவா? ஸோ இதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ISC is equal to 5.55 ஆம்பியர். இப்போ எனக்கு RNம் தெரியும், ISCயும் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ராப் பண்ணணும். ஸோ கரண்ட் சோர்ஸ் இஸ் கனெக்டட் இன் parallel with ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் நார்டான்ஸ் தியரம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ அந்த வேல்யூஸை இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நார்டான்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை போடணும். நீங்கள் கேட்கலாம், மேடம் இதில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க, சப்போஸ் வந்து எங்களுக்கு ஏபிக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு வெறும் நார்டான்ஸோட ஈக்குவலண்ட்டை போட சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். சப்போஸ் இந்த பார்த்தீங்கன்னா ஏபிக்கு டம்னலாக ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா RN கண்டுபிடிக்கிறப்ப அந்த 4 ஓமை ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி நார்டான்ஸோட கரண்ட்டை கண்டுபிடிக்கிறப்ப அந்த 4 ஓம் என்ன ஆயிரும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அவ்வளோதான். பட் அந்த வேலை நமக்கு இல்லை. இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக போட்டுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நார்டான்ஸோட ஈக்குவலண்ட்டை போடணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.